வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த தென்காசி இருக்கே, காலங்காத்தால நல்லா வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தட்டில் எல்லாம் வச்சு காய வச்சுட்டு போனால், இப்போ டியூட்டி முடிஞ்சு வந்து பார்க்குறேன், ஃபுல்லாக வந்து சாரலில் நனைஞ்சு பொதுமி போயிருக்கு. இதை பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வந்துச்சு. அந்த கோவத்தோடு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஏழை விவசாயி இருந்தார். அந்த விவசாயி வந்து வருஷம் பூரா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரோட பண தேவைகளை சுருக்கிட்டு விவசாயத்துக்காகவே அவ்வளோ காசையும் செலவழித்து அவரோட விளைநிலத்தில் 1 ஏக்கர் நிலம் இருந்துச்சு அவருக்கு. அந்த என்னடா ஏழை விவசாயி 1 ஏக்கர் வச்சுருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் 1 ஏக்கர் வச்சுருந்த விவசாயம் பார்த்து ஏழை ஆகிட்டார். சரியா? அப்போது அந்த 1 ஏக்கர் நிலத்தில் வந்து நெல் பயிர்களை வந்து பயிரிடுறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவர் வந்து பயங்கர கடின உழைப்போட அந்த விவசாய நிலத்தில் விவசாயம் பார்த்துட்டு வராரு. மறுநாள் அறுவடை அப்படிங்கும் போது இவர் வந்து நாளைக்கு நல்லா அறுவடை செஞ்சு நம்ம வந்து போட்ட கடனெல்லாம் வந்து அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளோட தூங்க போகிறாரு. நைட்டு பார்த்தா விடிய விடிய நல்ல மழை. காலையில் எந்திரிச்சு பார்த்தா நெல்மணிகள் எல்லாம் வந்து மழை தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. இதை பார்த்த உடனே அவர் ரொம்ப வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுட்டு பயங்கரமாக அழுகிறாரு. கடவுளே, உனக்கு இரக்கமே இல்லையா? உனக்கு கண்களே கிடையாதா? உனக்கு வந்து இந்த மழை வெயில்னு கால சூழ்நிலையை வந்து மேனேஜ் பண்ணவே தெரியலை. அப்படி ஒரு ஆளை வச்சு நீ ஒரு அமைச்சரை வச்சு இந்த மழையும் வெயிலையும் மேனேஜ் பண்ணுறேன்னா அந்த அமைச்சர் வந்து முட்டாளாக இருப்பான் போல், அடிமக்காக இருப்பான் போல். எனக்கு வந்து இந்த மாதிரி காலையில் அறுவடையை வச்சுருக்கும் போது இப்போ வந்து மழை பெஞ்சு இந்த கூமிட்ட அமைச்சர் வந்து தேவையில்லாமல் வந்து கால சூழ்நிலையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து என் வாழ்க்கையவே வீணாக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. அழுதுட்டு, உனக்கு கண் இருந்தால் நீ திறந்து பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்டு அழுத உடனே கடவுள் வந்து கண்ணு முன்னாடி வந்து நின்று கண்ணை திறந்து பார்த்து, என்ன வேணும் உனக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. என்னது, கடவுள் நம்ம முன்னாடி வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவரால் நம்பவே முடியலை. ஆனால் இருந்தாலும் வந்து இவரோட ஆதங்கத்தை கொட்டி தீக்கிறாரு. மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் மழை பெய்யறது இல்லை, வெயில் அடிக்கிற நேரத்தில் வெயில் அடிக்கிறது இல்லை, திடீர்னு வந்து புயல் காற்று அடிச்சு விடுற. இப்படி விவசாயிகளெல்லாம் வந்து இவ்வளோ பாடாப்படுத்தினா நாங்கள் எப்படி விவசாயம் பார்க்குறது? எப்படி மக்கள்லாம் சாப்பிடுவாங்க? உங்களுக்கு கொஞ்சமாக அந்த அறிவு இருக்கா கடவுளே? நீங்கள் மழை பெய்யறதுக்கும் கால சூழ்நிலையை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு அமைச்சர் வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆளை வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக கத்துறாங்க. உடனே கடவுள், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நீ என்ன தோணுதுன்னு சொல்லு, நான் அதை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும், நான் நினச்சா மழை பெய்யணும், நான் நினச்சா வெயில் அடிக்கணும், இப்படி இருந்துச்சுன்னா நான் அந்த பூமியவே வந்து செல்வ செழிப்பில் மாற்றிடுவேன் அப்படின்னு. நீ பூமியெல்லாம் மாற்ற வேணாம், உன் இடத்துல நான் உனக்கு ஒரு வரம் தரேன். உன்னோட அந்த 1 ஏக்கரா பூமியில் நீ நினச்ச நேரம் வெயில் அடிக்க வச்சுக்கோ, நீ நினச்ச நேரம் மழை பெய்ய வச்சுக்கோ, நீ நினச்ச நேரம் காற்றடிக்க வச்சுக்கோ. நீ வந்து அந்த விளைநிலத்துக்கு நான் அப்படி ஒரு வரத்தை தரேன். நீ வந்து உன்னோட இடத்துல என்ன விளைய வைக்கணுமோ விளைய வச்சு உன் கடலெல்லாம் அடைச்சிக்கோப்பா, என்ன சும்மா திட்டுற வேலை வச்சுக்காத, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கடவுள் போயிட்டார். இவருக்கு வந்து அப்போ நம்ம நினச்சா மழை பெய்யும், நம்ம நினச்சா வந்து வெயில் அடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியலை. இருந்தாலும் அடுத்து வந்து மறுபடியும் அந்த விவசாய நிலத்தை பண்படுத்துகிறாரு. இவருக்கு வந்து அந்த பண்படுத்துறதுக்கு தேவையான மழை வரணும் அப்படின்னோடனே அவரோட அந்த 1 ஏக்கரா பூமியில் மட்டும் மழை பெய்யுது. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அச்சா, நம்ம நினச்சா வெயில் அடிக்கும், நம்ம நினச்சா மழை பெய்யும், இந்த தடவை வெள்ளாமையை சூப்பராக்கி இருக்கிற இடம்லாம் அடைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி அந்த மறுபடியும் வந்து ஒரு வழுவித்து நெல்லை வந்து போடுறாரு. அந்த வழுவித்து நெல் வந்து விளைவிக்கிறதுக்கு தேவையான அத்தனை நாட்களும் எவ்வளோ மழை பெய்யணும், எவ்வளோ வெயில் அடிக்கணும், எவ்வளோ காற்றடிக்கணும் இவராக அளந்து பார்த்து கேட்டு அந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி காற்றடிக்குது, வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. நல்ல கதிர்கள் எல்லாம் வந்து அப்படியே நல்லா செழிப்பாக அறுவடைக்கு தயாராக இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற வரைக்கும் வளர்த்துடுறாரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். சுற்றி இருக்கிற ஊரெல்லாம் பார்த்தா பக்கத்து ஊரில் திடீர்னு மழை பெஞ்சு அவ்வளவும் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்றாங்க. 4 ஊர் தள்ளி வந்து பயங்கரமான வெயிலில் மழையே பெய்யாமல் விவசாய கதிர்கள்லாம் அப்படியே பால் பிடிச்சு கதிர் வைக்கிற நேரத்தில் எல்லாம் வந்து கருகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் புலம்புறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு, பாத்தியா நமக்கு கொடுத்த வரம்னால கடவுள் கிருபையில் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம மட்டும் வந்து நம்மளோட விளைநிலத்தில் இருக்கிறத வந்து பயங்கரமாக விளைய வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்து மறுநாள் அறுவடை அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி விளைஞ்சிருக்கான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கதிரை கொய்து அதை நல்லா அப்படி கசக்கிட்டு அந்த உமியெல்லாம் வந்து அப்படி ஊதிட்டு பார்க்குறாரு. வெறும் சாவி தான் இருக்குது. என்னடா இது விளையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடுத்த கதிரை வந்து கொய்து பார்க்குறாரு. அதுவும் சாவி தான் இருக்குது. இப்படி அந்த வயல்வெளியில் பாதி இடத்துல அங்கே போய் இங்கே விளைஞ்சிருக்கா பார்ப்போம், இங்கே விளைஞ்சிருக்கா பார்ப்போன்ட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்து எல்லா இடத்துலையும் கதிரை கொய்து பார்த்தா எல்லாத்துலேயுமே வெறும் சாவி தான் இருக்குது. ஒரு கதிராது பால் பிடிச்சு கதிர் வந்து விளைஞ்சு முதிர்ச்சி அடைஞ்சு இல்லை, அறுவடைக்கு தயாராக அந்த 1 ஏக்கரா பூமியுமே இல்லை. இவருக்கு கண்ணீர் வடியுது. ஐயோ, நான் இவ்வளோ தூரம் வந்து பார்த்து வெயில் அடிக்க வச்சேனே, பார்த்து மழை பெய்ய வச்சேனே, ஒன்றுமே விளையலையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையடிச்சு அழுகிறாரு.
கடவுளே உனக்கு கண் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே கடவுள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அப்போ என்ன நான் காது கேட்கலையாண்ணா, இப்போ என்ன நான் கண் இல்லையான்ற என்ன தான்டா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்ட உடனே, நீ கேட்ட மாதிரி தானே எல்லாமே கொடுத்தேன். மழை வேணும்னு சொன்னால் மழை கொடுத்தேன், வெயில் வேணும்னு சொன்னால் வெயில் கொடுத்தேன், காற்று நீ கேட்ட அளவுக்கு தான் நானே அளந்தளந்து காற்றடிக்க வச்சேன், இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, நான் கேட்ட மாதிரியே எல்லாம் கிடச்சி இந்த கதிரெல்லாம் ஏன் விளையில எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் கடவுள் சொன்னாரா, இந்த விளை நிலங்களில் இருக்கிற விளை பயிர்கள் வந்து எதிர்பாராத காற்று, எதிர்பாராத மழை, எதிர்பாராத வெயில்ங்கிற கால சூழ்நிலைகளுக்கு தன்னை வந்து அது வந்து தயார்படுத்திக்கிட்டு பயங்கரமாக வெயில் அடிக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வறட்சியை தாங்கிறதுக்கு அது பழகிரும். அதே மாதிரி பயங்கரமாக வறட்சியாக இருக்குது, மழையே பெய்யலை அப்படின்னா அதோட வேர் ஆழமாக பிடிச்சு அதை வந்து தண்ணி சத்தை வந்து தேக்கி வச்சுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த வேர் தன்னைத்தானே மாற்றிக்கணும். இப்படி ஒவ்வொரு தாவரமும் அதோட வாழ்க்கையில் வர கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அடாப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா செழிப்பாக விளைஞ்சி நிற்கும். இதுதான் வந்து ஒரு விவசாயத்தோட அடிப்படையே. அது எதுவுமே இல்லாமல் நம்ம நினைச்ச நேரம் மழை, நம்ம நினைச்ச நேரம் வெயில் எல்லாத்தையுமே அளந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு மேனி வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் கதிர் வந்து செழிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் கதிர் வந்து மேனி இருக்காது, பால் பிடிக்காது, கதிர் வந்து முற்றி அறுவடைக்கு தயாராகாது. இதே போல தான் நான் வாழ்க்கையில் எல்லாருக்குமே வந்து எல்லாத்தையுமே அள்ளி அள்ளி கொடுத்துட்டேன் அப்படின்னா எதுவுமே இருக்காதே. நீங்கள் வந்து எதிர்மறையான உலகங்களில் கவலைகள் வரும், நோய்கள் வரும், திடீர்னு நிறைய பிரச்சனைகள் லைஃப்பில் வரும். இது எல்லாத்தையும் நீ ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு, சப்போஸ் ஒரு தோல்வி அப்படின்னா அந்த தோல்வியிலிருந்து நீ கற்றுக்கிட்ட பாடத்தை அடுத்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினா தான் வெற்றி பெற முடியும். அதனால தான் நான் உன் கண்ணு முன்னாடி இன்னைக்கு வந்து இவ்வளோ விளக்கம் சொல்லியிருக்கேன். ஆக உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் சோர்ந்து போய் உட்காராதீங்க. அது கடவுள் தந்த பாடமாக நினச்சிட்டு அதையே வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதை ஒரு காரணமாக வச்சு முன்னாடி போங்க அப்படிங்கிறது தான் கதையே. நான் இப்போ எள்ளை நனைய வச்சுட்டேன், இனி என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அறிவாளித்தனமாக யோசித்து எள்ளை நனைய கரெக்டாக காய வச்சு பொடி பண்ணணும். அதை விட்டுட்டு ஏன் மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை குறை சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த குற்றால சீசனுக்காக ஊர் உலகமெல்லாம் காத்து கிடந்து எல்லாருமே அந்த சீசன் அனுபவிக்க இங்கே வராங்க. அதனால் அந்த இயற்கையோடு ஏந்து வாழ்வோம். தேங்க்யூ ஸோ மச்.